அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர்கள் மீதான வழக்குகளில் வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் தினசரி அடிப்படையில் விசாரணை செய்யப்படும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் ஐ. பெரியசாமி வழக்கில் பிப்ரவரி 12, 13ஆம் தேதிகளில் விசாரணை நடைபெறும் என்றும் உயர்நீதிமன்றம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம். முன்னாள் மற்றும் இந்நாள் கூடிய அமைச்சர்கள் மீதான தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஒவ்வொரு வழக்கிற்கான இறுதி விசாரணைக்கான தேதி மற்றும் நேரத்தை இன்றைய தினம் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஊழல் வழக்குகளில் அமைச்சர் தங்கம் தென்னரசு, KKS ராமச்சந்திரன், ஐ. பெரியசாமி, முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் வலதுபதி ஆகியோர் விடுவிக்கப்பட்டதற்கும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி சொத்து குவிப்பு வழக்கில் விடுதலை செய்யப்பட்டதற்கும் தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரணையாக எடுத்துக் கொண்டார். அதன்படி முதலாவதாக வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாரணைக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு தாக்கல் வழக்கை ஜூன் மாதம் வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டதை தாமாக முன்வந்து விசாரணை கையெழுத்தார். பின்னர் KKS ராமச்சந்திரன் மீதான வழக்குகளையும் அதே சொத்து குவிப்பு வழக்குகளில் தாமாக முன்வந்து விசாரணைக்காக நீதிபதி ஆனந்த் கேட்டார். இதேபோல் தங்கம் தென்னரசு, அதேபோல் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம், அதேபோல் இப்போ தற்போது அமைச்சர் இருக்கக்கூடிய ஐ. பெரியசாமி, முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி உள்ளிட்டோர் மீதும் இந்த சொத்து குவிப்பு வழக்குகளில் வருமானத்தை அதிகமாக சொத்து குவிப்பு வழக்குகளில் விடுதலை செய்யப்பட்டதை எடுத்து தாமாக முன்வந்து விசாரணைக்காக எடுத்த வழக்குகள் நீதிபதி ஆனந்த் விசாரித்திருந்தார். பின்னர் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மதுரைக்கு மாற்றப்பட்டதன் பிறகாக நீதிபதி ஜெயச்சந்திரன் என்ற வழக்குகளை விசாரித்திருந்தார். தற்போது இந்த 3 மாத இடைவெளிக்கு பிறகாக மீண்டும் நீதிமன்றங்கள் மாற்றங்கள் நடைபெறும் பட்சத்தில் தற்போது மீண்டும் வழக்குகளை எடுத்த அதே நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரணைக்காக இந்த வழக்குகளை எடுத்துக்கொண்டார். பின்னர் இந்த வழக்குகள் அனைத்துமே இன்றைய தினம் அதாவது இறுதி விசாரணைக்கான தேதி மற்றும் நேரத்தை குறிப்பிடுவதற்காக இன்றைய தினம் பட்டியலிடப்பட்டுள்ளது. அதன்படி அமைச்சர்கள் மீதான வழக்குகளில் பிப்ரவரி 5 முதல் தினசரி அடிப்படையில் விசாரணை நடைபெறும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அமைச்சர்கள் KKS ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் மற்றும் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி ஆகியோர், அதாவது இருக்கக்கூடிய இந்த 4 பேருக்கு மீதான மறு ஆய்வு வழக்குகளில் பிப்ரவரி 5 மற்றும் 5 முதல் 9 வரை தினசரி அடிப்படையில் விசாரணை நடைபெறும் என்றும், அமைச்சர் ஐ. பெரியசாமி வழக்கில் மட்டும் பிப்ரவரி 12, 13ஆம் தேதிகளில் விசாரணை நடைபெறும் என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்திருக்கிறார். அனைத்து வழக்குகளுமே பணிக்கு விசாரணை தொடங்கும் என்றும் அனைத்து தரப்புகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அரசியல்வாதிகள் தொடர்புடைய வழக்குகளால் மற்ற வழக்குகளின் விசாரணை பாதிக்கப்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்தார். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்கள் விளக்கத்தையோ அதாவது பதில் மனுவாகவோ எழுத்துப்பூர்வமான வாதமாகவோ ஜனவரி 30ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்யலாம் என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்திருக்கிறார். வழக்கை வேறு நீதிமன்றத்திற்கு மாற்ற கோரி உயர்நீதிமன்றத்திடம் கோரிக்கை வைக்கப்பட்டதா என பொன்முடி மற்றும் அரசு தரப்பு இதற்கு சம்பந்தமாக ஜனவரி 30க்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதி தரப்பில் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் பொன்முடி வழக்கு பிப்ரவரி 19 மற்றும் 22 வரை 3 மணிக்கு வாதங்களை தொடங்க வேண்டும் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்திருக்கிறார். தாமாக முன்வந்து எடுத்த இந்த மறு ஆய்வு மனு குறித்து பிப்ரவரி 5க்குள் அவர்கள் தரப்பு பதில் மனு அல்லது எழுத்துமுறையான வாதங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்தார். இவர்கள் விடுதலை செய்த ஓய்வு பெற்ற நீதிபதி வசந்த லீலா நேரிலோ அல்லது வழக்கறிஞர் மூலமாகவோ பிப்ரவரி 23ஆம் தேதி அவருடைய வாதத்தை முன்வைக்கலாம் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் எடுத்திருந்த முன்னாள் இந்நாள் அமைச்சர்களுக்கான தாமாக முன்வந்து எடுத்த வழக்குகள் விசாரணை அனைத்துமே நேரம் மற்றும் அதற்கான கிழமைகளில் விசாரணையானது 3 மணி முதல், அதாவது பிப்ரவரி 5 முதல் அன்றைய தேதியிலிருந்து ஒரு வாரத்திற்குள்ளாக மாலை 3 மணிக்கு விசாரணையானது பட்டியலிடப்படும். அன்றைய தினமே அவர்கள் தரப்பான அனைத்து வாதங்களும் முன்வைக்கலாம் என்றும், அதற்கு முன்னதாக அவர்கள் தரப்பு வாதங்களை எழுத்துப்பூர்வமான வாதங்களை ஜனவரி 30ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவிப்புடன் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.